வணக்கம். நம்ம ஊர் அரசியல்ல பல வருஷங்களா, சொல்லப்போனா பல தசாப்தங்களா ஒருத்தர் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாருன்னா அது சாதாரண விஷயமா என்ன? எத்தனையோ அரசியல் புயல்களை கடந்தோம். ஒருவரால எப்படி தொடர்ந்து ஒரு கிங் மேக்கரா இருக்க முடியுது? மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவரோட அரசியல் பயணத்தையும் அவர் பயன்படுத்தும் அந்த மாஸ்டர் வியூகங்களையும் பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 9. இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. 2026 நடந்த தேர்தல்ல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அவர் பதிவு செஞ்ச பிரம்மாண்டமான வெற்றியோட கணக்கு இது. தொடர்ந்து 9வது முறையா ஒரு தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுறதுன்னா சும்மாவா? காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் அவரோட அந்த மக்கள் செல்வாக்கு அப்படியே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல வருஷங்களா அதிமுகவோட ஒரு மிக முக்கிய தூணா இருந்த அவரு திடீர்னு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதாவது தவகவுக்கு மாறினதுதான். நிறைய விமர்சனங்கள், கேள்விகள் எழுந்தது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி மாற்றத்துக்கு பிறகும் அவரால எப்படி தன்னோட வெற்றியை தக்க வைக்க முடிஞ்சது? அந்த அரசியல் சாதுரியத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல அவருடைய அரசியல் அடித்தளம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பின்னோக்கி போகணும். அதிமுக ஆரம்பிச்ச புதுசுல அவர் ஒரு சாதாரண தொண்டராதாங்க இருந்தாரு. ஆனா கோயம்புத்தூர்ல நடந்த அதிமுக பொதுக்குழுவை அவர் பிரம்மாண்டமா நடத்தி காட்டின விதம், அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த ஒற்றைய நிகழ்வுல அவர் காட்டின அபாரமான அமைப்பு திறமை நேரடியே எம்ஜிஆரோட கவனத்தையே ஈர்த்துச்சு. ஒரு சாதாரண ரசிகன் கட்சியின் முக்கிய அமைப்பாளரா மாறின தருணம் அதுதான். அந்த பொதுக்குழு ஏற்பாடுகளை பார்த்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு வியந்து போனார்னா, செங்கோட்டையன் கிட்டேயே நேரடியா ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து, இதுல உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ நீங்களே நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். இத செங்கோட்டையனே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஒருத்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1977ல தேர்தல் அரசியல்ல காலடி எடுத்து வச்சவரு ரொம்ப குறுகிய காலத்திலேயே, அதாவது 1984ல ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வராரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி திரைக்கு பின்னால இருந்து கட்சியை இயக்குற ஒரு முழுமையான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் எப்படி மாறினாருன்னு அடுத்து வர விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். 1984 வருஷத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால அமெரிக்காவில் சிகிச்சைக்காக இருந்த ஒரு ரொம்ப இக்கட்டான நேரம் அது. அப்போ 25 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளரா செங்கோட்டையன் நியமிக்கப்படுறாரு. ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த 25ல 20 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்து தன்னோட தேர்தல் மேலாண்மை திறனை ஒரு ஆணித்தரமா நிரூபிச்சார். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களோட காலகட்டம். இப்போ அவங்களுக்கு அவர் எப்படி ஒரு மாஸ்டர் வியூகவாதியா இருந்தாருன்னு பார்ப்போம். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும்னு முடிவு செஞ்சப்போ அந்த முழு பிளானிங் பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு. அது எப்படிப்பட்ட பிளானிங் தெரியுமா? ஜெயலலிதாவோட வண்டி கச்சிதமா எந்த இடத்துல வந்து நிக்கணும், அவங்க வண்டியிலிருந்து இறங்கி முதல்ல யார் யார்கிட்ட கை குலுக்கணுங்கிற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவ்வளவு நுணுக்கமா பிளான் பண்ணுவாராம். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தாங்க அவரோட வியூகத்தோட மிகப்பெரிய பலமே. இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த கட்சி இயந்திரம் பத்தி அவருக்கு இருந்த அசாத்தியமான அறிவுதான். அடிமட்ட தொண்டர்கள்ல ஆரம்பிச்சு உயர்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் கட்சியோட அத்தனை டேட்டாவும் அவர் விரல் நுனியில இருக்கும். இந்த டேட்டாவும் தெளிவான கள நிலவரமும் தான் தலைமட்ட தலைவர்களுக்கு அவரை ஒரு தவிர்க்கவே முடியாத ஆளா மாத்துச்சு. அவரோட இந்த அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி இருந்துச்சுன்னா, அவரோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம் உண்டு. திரைக்கு பின்னால அவருக்கு இருந்த அதீத பலத்தால அவருக்கு 2 தடவை முதலமைச்சராகிற வாய்ப்பே தேடி வந்ததாகவும், ஆனா அவர் தான் அந்த பதவி வேண்டான்னு மறுத்துட்டதாகவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விவாதத்தை ஒரு பக்கம் வச்சாலும், அதிகார வட்டத்துல அவருக்கு இருந்த அசைக்க முடியாத செல்வாக்கை இது கண்டிப்பா நமக்கு உணர்த்துது. இப்போ நாம திரும்பவும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த கிங் மேக்கரோட தற்போதைய வியூகம் என்ன? அதிமுகவை விட்டு அவர் தவகவுக்கு போனப்போ ஏகப்பட்ட விமர்சனங்கள். ஆனா அதுக்கெல்லாம் அவர் கொடுத்த ஒரே பதில் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற தன்னோட அந்த மாஸ்டர் ஃபார்முலா தான். அரசியல் பார்வையாளர்கள் இதைத்தான் குறிப்பா சுட்டி காட்டுறாங்க. அடிமட்ட தொண்டர்களை சரியா ஒருங்கிணைச்சு அவங்கள களத்துல ஒரு படையா வேலை செய்ய வைக்கிற இந்த மேலாண்மை திறன் தான் தவகவோட வெற்றிக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற அவரோட இந்த நுணுக்கமான அரசியல் ஃபார்முலா இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாடோட ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையே எப்படி மாத்தி அமைக்க போகுது? பல தசாப்தங்களா அமைதியா வியூகங்களை அமைச்சிட்டு வர இந்த கிங் மேக்கரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.